இதாங்க சில்வர் கேஸ்கேட் ஃபால்ஸ். நாங்கள் குதிரை வண்டி நாங்கள் இந்த முக்கு முக்குது, செமையாக இருக்குங்க. சரி பாரு வா. ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு கிரேசி தமிழ் மணிக்கலான். நம்ம இப்போ எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா வத்தலகுண்டுலேருந்து கொடைக்கானலுக்கு கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் ஏர்லி மார்னிங் கிளம்புறனால வந்து இருட்டாக தான் இருக்கும், உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. பட் இருந்தாலும் போட்டுடலான்னு சொல்லிட்டு போட்டாச்சு. 5:30 ஆச்சு. ஸோ அப்படியே போயிட்டுருக்கோம். போயிட்டு கொடைக்கானல் அடிவாரத்தில் ஒரு டீயை போட்டு அப்படியே கிளம்பிடலாம். பாய்ஸ் தான் இருக்கானுங்க கூட. போலீஸ் செக் போஸ்ட்டு. அவங்களாம் பிடிச்சிருக்காங்க. கரூர்லேருந்து சார். கொடைக்கானல் சார். தேங்க்யூ. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விடிய ஆரம்பிச்சிச்சு. நம்மளே இப்போ க்ளவுட்ஸ்குள்ளே தான் இருக்கோம். அப்படியே மேகத்தை அப்படியே கிழிச்சிட்டு போயிட்டுருக்கோம். செம்மையாக இருக்குது. குளிர் வந்து நல்லா இருக்குதுங்க. கொடைக்கானலில் வந்து நிறையா பிளேசஸ் இருக்குது. பிரைன் பார்க்கு, செட்டியார் பார்க் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் ஒர்க் இருக்குது, குணா கேவ் இருக்குது, பைன் ஃபாரஸ்ட் இருக்குது, லிரில் ஃபால்ஸ், ஒட்டக்கனால் ஃபால்ஸ். ஒட்டக்கனால் ஃபால்ஸ் தான் கொஞ்சம் இறங்கி போகணுங்கிற மாதிரி சொன்னாங்க. பாருங்க காடு, வா சரியான காடுங்க. அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஆனால் 2 நாள் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியுமான்னு தெரியல. நம்ம முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் கவர் பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு அதெல்லாம் காமிக்கிறேன். சப்போஸ் ஒரு எபிசோடாக வரலன்னா ஒரு 3 எபிசோட்ஸ் இல்லை 4 எபிசோட்ஸ் மாதிரி வரும். ஸோ எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. கொஞ்சம் தூரத்தில் போயிட்டோம்னா அவ்வளோதான். இங்கே வருங்க மேகங்கள் சரியாக இருக்குங்க. அதாவது இந்த நேச்சரோட பியூட்டி வந்து நம்ம எக்ஸ்ப்ரெஸ்ஸே பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். சொன்னதே திரும்பி திரும்பி சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதோட என்ன சொல்கிறது, அழகே வேறு மாதிரிங்க. சூப்பராக இருக்குது. ஏன்னா இந்த டைம் ஓவர் கும்பலுங்க. என்னங்க நம்ம போகிற எல்லா இடத்துக்கும் கும்பலாக வருது. லாஸ்ட் டைம் நம்ம கொல்லிமலை போயிருந்தோம். நம்ம கொல்லிமலை வீடியோ யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா அதை வேணால் ஓப்பன் பண்ணி பாருங்கள். கொல்லிமலை போயிருந்தோம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம். ஏதோ வல்வில் ஒரு திருவிழான்னு சொல்லி. யாராச்சும் பார்க்கலன்னா அந்த ஐ பட்டனில் தரேன், அவங்க போய் பாருங்கள். ஃபியூல்லவா? அதுவும் இல்லையா? அடிச்சிருக்கலாம்ல கீழே. அங்கே வர்ற டேய், அங்கேயே பனி மூட்டை இருக்குது தெரியுதா? ஆனால் நம்ம இவ்வளோ தூரம் அதையும் தாண்டி வேலை வந்துருக்கோம். அதையும் தாண்டி புனிதமானதுங்கிற மாதிரியா? உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல வீடியோவில். அந்த மாதிரி ஒரு இடத்த வாங்கி போடணுன்னு ஆசைங்க. ஆசை தான். ஸோ இதுதான் இந்த படத்தில் வந்து என்ன விவேக் வந்து ஊட்டி கத்திரிக்காயா என்னது பீட்டி கத்திரிக்காயா அது மேலே கால் வச்சு கூட வெடிச்சிருவேங்க. நான் போனது சிங்கமா? சிங்கம் தான் நினைக்கிறேன். ஆமாம், எரிமலை எப்படி பொறுக்கும் அதுதான். நல்லா இருக்குங்க. கீழே இருந்ததோட கொஞ்சம் அதிகமாகவே விழுவுது. ரொம்ப ஜம்முன்னு இங்கே வருங்க. எல்லா இடத்துலையும் நீர்வீழ்ச்சியாக இருக்குது. நாங்கள் போன டைம் வந்தப்போ நைட்டு என்னங்க தெரியாமல் முன்னாடி நாள் சாயங்காலமே கிளம்பி வத்தலகுண்டுக்கு வந்து 9 மணிக்கெல்லாம் வந்துட்டோம். அப்புறம் சம்மந்தமே இல்லாமல் தேனி போயிட்டு வந்தேன். ஏன்னா கொடைக்கானல் பக்கம் தேனிங்கிறனால தேனி போனோம். அங்கே வேறு ஒருத்தர் போலீஸ்காரன் அவ்வளோ பிடிச்சி எதுக்கு போக வந்தீங்க என்னோட என் ஃப்ரெண்டு சும்மா இல்லாமல் தேநீர் குடிக்க தேநீர் வந்தோம் அப்படின்ட்டா. இங்கே வரோம். அவர் என்ன தம்பி அப்படின்னாரு. அப்புறம் போங்க தம்பின்ட்டாரு. குளிருது. மேலே போய் ஒரு டீயை போட்டால் தான் ஜம்முன்னு இருக்குங்க.
சரியான தண்ணிங்க. மக்களே, நம்ம இப்போ வெள்ளி நீர்வீழ்ச்சி பூங்காவுக்கு வந்திருக்கோம். அப்படியே உள்ளே போயிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிடலாம். தண்ணி வேறு ரொம்ப நிறையா வருது. அங்கே வேறு நடுங்கிக்கிட்டே இருக்கோம். குளிர் பயங்கரமான குளிராக இருக்குது. ஓடுறா அப்படியே ரெக்கார்டு ஒன்று. மக்களே செம்மையாக இருக்கு. இதாங்க சில்வர் கஸ்கேட் ஃபால்ஸ் பாருங்க கீழே. வாவ், சூப்பராக இருக்குல்ல. இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மேலே போயிட்டு ஒரு நல்ல டீ சாப்பிடுங்க. நாங்களும் நடுவில் நிறுத்தி டீ குடிக்கலான்னு பார்த்தோம். ஆனால் ஒரு டீ கடை கூட கீழே அவ்வளோக்கா நல்லா இல்லை. சரின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு நல்லா டீயை சாப்பிட்டு அங்கே வந்து செட்டியார் பார்க்கு இல்லை பிரைன் பார்க் இல்லைன்னா கோக்கஸ் வாக், இது மூணுத்தில் ஏதாச்சும் ஒன்று போவோம். அது மூணுத்தில் ஏதாச்சும் ஒன்று போயிட்டு மிச்ச பேலன்ஸில் ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று போயிட்டு ஒரு ரூம் போயிடலாம். அதான் என்னடி பொறுமையாக வரமாட்டியாடா, சேர்த்த மாதிரி அடிக்கிறேடாடி. ரைடிங் கேர்ஸ் முடிஞ்ச அளவுக்கு போட்டுக்கோங்க. அதான் கொஞ்சமாச்சு கீழே வந்தாலும், ஏன்னா நம்ம கரெக்டாக வந்தாலும் மற்றவங்க எப்படி வராங்கன்னு நம்மளால் சொல்லவே முடியாது. அதனால் ரைடிங் கேர்ஸ் கொஞ்சமாச்சும் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கேங்கிறனால இல்லை, நான் இன்னும் கொஞ்சம் நாள் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கணும். நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்சிச்சுன்னா ஃபுல்லாகவே வாங்கிடுங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி விட்டுருங்க. பாருங்க சரியாக இருக்குங்க. கொடைக்கானல் 6 கிலோமீட்டர் தான், அவ்வளோதான். போவோம், கொடைக்கானல் போவோம். நாங்கள் குதிரை கீழே ஒரு குதிரை பார்த்தோங்க. அது வந்து காலில் வந்து அந்த கர்ணன் படத்தில் வர மாதிரி 2 கையை கட்டி விட்டாங்க, அந்த கழுதை கட்டுற மாதிரி கட்டி விட்டாங்க. பாவம் நடக்கவே முடியாமல் நடந்துருந்துச்சு. இங்கே பாருங்கள் அந்த வியூ, உங்கள் கேமராவில் தெரியும்னு நினைக்கிறேன். நானும் பாட்டு போயிட்டேன். வண்டி என்னங்க இந்த முக்குது வாழ்வு வரும். ரெக்கார்டு ஆகிட்டுருக்கு. அவ்வளோதான், இல்லை கொஞ்சம் தூரம் வந்து விடும். அங்கே பாருங்க, உங்களுக்கு ரெக்கார்டு தான் ஆகிட்டுருக்கு. அங்கே பாருங்க, நம்ம வந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்கோங்கிறதுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ரூஃப் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, அந்த இடம் ரைட்டில் பார்த்திங்கன்னா மேகமே நம்மளுக்கு கீழே தானே வச்சுக்கோங்களேன். மேகம் வந்து அவனுக்கு அடியில் அந்த மாதிரி இருக்குது. அங்கே செமையாக இருக்குங்க. முஞ்சிக்கல் பாருங்க, என்னங்க ஏரியா செம்மையாக இருக்குங்க. அவ்வளோதான் மக்களே, கொடைக்கானல் ஸ்டார் லேக் நம்ம வந்தாச்சு. ஏதோ கால் வந்துட்டே இருக்குது, அது தெரியல. நம்ம பையனாக தான் இருக்கும். முன்னாடியே போய் எங்கேயாச்சும் நின்றுக்க வேண்டியது, அப்புறம் கால் பண்ண வேண்டியது. சரி மக்களே, ஃபைனலாக நம்ம கொடைக்கானல் வந்தாச்சு. இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு டீ கடை தான் தேடணும், நல்ல ஒரு டீ கடை. ரூம்ஸ் என்ன எப்படி கூப்பிட்றாங்க ரூம்? காட்டேஜ் வேணா